இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொளத்தூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி தாலுக்கா. கடந்த 7 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சு வரோம். பல்வேறு வகையான நெல் நம்ம பயிர் வச்சுருக்கிறோம். இந்த 7 வருஷத்தில் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப அரிய வகையான நெல்லெல்லாம் நம்ம பயிர் வச்சுருக்கிறோம். காட்டியானம், அன்னமழகி, பிச்சாவாரி, கிச்சிலி சம்பா, தூயமல்லி, ஆத்தூர் கிச்சிலி, இந்த மாதிரியான ரகங்களெல்லாம் பயிர் வச்சுருக்குறோம். இயற்கை விவசாயத்துக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் எம்பிஏ பட்டதாரி. படித்து முடிச்சுட்டு நான் மெட்ராஸில் வேலையில் இருந்தப்போ ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சீரியஸ் ஆன பிறகு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் இதுக்கப்புறம் மெட்ராஸ் நம்மளுக்கு செட் ஆகாது, வேலை செட் ஆகாதுங்கிறபடி வந்தோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி தாத்தாலாம் இயற்கை விவசாயம் தான் செஞ்சு இருந்தது. அப்பா உரம் போட்டு மண்ணை விவசாயம் செய்யும்போது மண்ணெல்லாம் மலடாக போயிடுச்சு. மலடாக போன பிறகு திரும்ப நான் இயற்கை விவசாயத்துக்கு அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு எதனால் வந்ததுன்னா, எங்களுக்கு அதிகமாக உடல் உபாதி வந்தது. எனக்கு அப்ரெண்டிஸ் கட்டி சாகு பழக்க ஆனது. அது அம்மாவுக்கு பித்தப்பையில் கல் இருந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. இந்த அதிகமாக உரம் போட்ட அரிசினாலேயோ அல்லது இந்த என்விரான்மெண்ட் சரியில்லாதனாலேயோ என்ன காரணத்தினாலே தெரியல, நமக்கு ஃபேமிலியே ரொம்ப நோய்வாய்ப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம இந்த உணவியலை என்னன்னு கவனித்து திரும்ப இயற்கை விவசாயத்துக்கு நான் கொண்டு வரும்போது எங்கள் நிலம் முழுவதும் மலடாக இருந்தது. ஒரு 2-3 வருஷம் நாங்கள் இந்த மண்ணை பண்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயா நம்மாழ்வாருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தாய் இயக்கமாக இருக்கிறது கலசப்பாக்கம். இப்பொழுது எங்களுக்குன்னு நான் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன். மரபுகள் கண்ணமங்கலம்னு ஒரு எங்கள் அமைப்பு இருக்குது. இந்த இயக்கத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பாளராக இருக்கோம். இந்த மரபுகள் கண்ணமங்கலத்தில் மூலயமா தான் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை செய்கிறதுக்கான அறிவு தேடல் எல்லாமே கிடைத்தது. அதையெல்லாம் பயன்படுத்தி நிறைய பேருக்கு நாம் இயற்கை விவசாயத்தை பயிற்சி கொடுக்குறோம். எப்படி செய்யணும், இயற்கை விவசாயத்தை எப்படி மேம்பாடு செய்கிறது, அதை மதிப்பு கூட்டுறது எப்படி, எந்தெந்த வகையான அரிய வகையான நெற்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் நோய்வாய்ப்பட்டு வந்த பிறகு இந்த உணவு முழுவதுமே நாங்கள் நம்ம நிலத்தை மாற்றி அமைச்ச பிறகு எங்கள் உடலெல்லாம் நல்லானது. நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்லி நிறைய நோய்வாய்ப்பட்டவங்களை குணமாக்கியிருக்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்தை அடிப்படையாக நாம் இதுக்கப்புறம் தற்சார்பாக கொண்டு போகலை அப்படின்னாக்கா எல்லாருமே நோய்வாய்ப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். இன்றைக்கி ஆட்டி படைக்கிறது சர்க்கரை நோயிலிருந்து தைராய்டு, இந்த மாதிரியான நோய்கள் ரொம்ப தீவிரமாக ஆட்டி படைக்குது. அதில் நம்ம மரபுகள் அரிசி ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பழைய நாட்டு ரகங்களில் அதிக மருத்துவ குணம் உள்ள ரகங்கள் நிறைய இருக்குது. அதிக நாள் விளையக்கூடிய ரகங்கள் உண்டு. அதில் நாம் முதல் மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு ரகம் பண்ணோம். அதுக்கப்புறம் காட்டியானம் பண்ணோம். காட்டியானம் தான் அதிகமான நாள் கொண்டது. 180 நாள் காட்டியானம் ரொம்ப அதிகமாக வளரக்கூடியது. ஒரு யானை மறைச்சிக்கு ஒரு அளவுக்கு வளரக்கூடியது. அதிக மருத்துவ குணம் உள்ள நெல்லும் கூட. அதிக செலவு குறைவு தான். அது பயிர் வைக்கிறது ரொம்ப செலவு குறைவு தான். ஆனால் நீண்ட நாட்கள் எடுக்கும். இதுக்கு நாம் உரமாக மண்புழு உரம் தயாரித்து கொடுக்குறோம். மீன் அமிலம் கொடுக்குறோம். நாமளே மீன் அமிலம்லாம் தயாரிக்கிறோம். பஞ்சகாவியை தயாரிச்சுக்கிறோம். உயிர் கரைச்சல் இப்போ ரொம்ப ஃபேமஸாக நிறைய பண்ணுறோம். உயிர் கரைச்சல் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அந்த உயிர் கரைச்சல் கொடுத்த பிறகு மண் வளம் நல்லா மேம்பாடு அடையுது. நம்ம நிலத்தில் நிறைய நண்டே இல்லாத இருந்தது. நண்டு, மண்புழு இதெல்லாம் மறுபடியும் திரும்பவும் ரெக்கவரி ஆயிடுச்சு. மண் தானாகவே விளைய ஆரம்பிக்குது. இந்த ஒரு 7 வருஷத்தில் நிறைய புதிய ரகங்களையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்காப்புல, விதை பாதுகாப்பாளர் கார்த்தி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான நெல்லை பாதுகாப்பு செய்கிறாப்புல. அதில் எது ரொம்ப மருத்துவ குணம் உள்ள நெல் எதுவோ அதை மட்டுமே நம்ம தேடி பயிர் செய்கிறோம். நாங்கள் அப்படி தான் செய்துக்கிட்டு இருக்கோம். பீமன் சம்பா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பிச்சாவாரி என்ற ரகங்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அன்னமழகி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எந்த இடங்கள்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அன்னமழகி நெல். பகுருபி அப்படிங்கிற ஒரு நெல்லை நம்ம பயிர் வைக்கிறோம். இந்த மாதிரியான ரொம்ப ரேர் வெரைட்டியாக பார்த்து கொண்டு பயிர் வைக்கிறோம். அந்த ரகங்களை பரப்புகிறோம்.
விதையாகவும் கொடுக்குறோம், அது அரிசியாகவும் மக்களுக்கு கொடுத்து அதனுடைய மருத்துவ குணங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து சாப்பிட வைக்கிறோம். இந்த மண்ணை வந்து முதல் நாங்கள் வந்து பண்பாடு பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்தது. ஏற்கனவே தாத்தா வந்து இயற்கை விவசாயம் பண்ணி முடித்த பிறகு அப்பா வந்து அதை எல்லாரும் ரசாயன உரம் பண்ணுற மாதிரி அவரும் ரசாயன உரம் ஹைப்ரிட் நெல், அதாவது மரபணு மாற்றப்பட்ட நெல்லை அதிகமான உற்பத்திக்காக அப்படி செய்தாங்க. எல்லாரும் செய்கிற போல செய்தாங்க. எங்கள் ஊரில் தண்ணி அதிகம், ஏன்னா இது நிறைய குளங்களில் அதிகம் நீர், எல்லாருமே நெல் பயிர் தான், பெரும்பாலும் நெல் பயிர் தான் பண்ணுவாங்க. அப்படி நம்ம அதிகமாக வந்து ஒரு வருஷத்துக்கு 3 போகம் பயிர் வைக்கிறதுனால 3 போகமும் யூரியா காம்ப்ளெக்ஸ் டிஏபி அப்படிங்கிற ரசாயன உரங்களை போடணும், 3 போகமும் மருந்து அடிக்கணும். அப்படி மருந்து அடித்து இந்த ஏரியா பகுதி, எங்கள் ஏரியா பகுதி சுத்தமாக வந்து தண்ணியே உப்பாக இருந்தது, மண்ணும் ஓர்ப்பாக இருந்தது, மண்ணில் வந்து எந்த ஒரு உயிருமே கிடையாது. அப்புறம் நான் வந்து மண்ணை வந்து பண்பாடு செய்யணுன்னும் போது முதல்ல வந்து தழை விதைச்சி சனப்பை விதைச்சி மடித்து ஓட்டி நல்லா வந்து மக்க வச்சு, அதுக்கப்புறம் மண்புழு உரத்தை தயார் செய்து பஞ்சகாவியா தயார் செய்து, இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. நம்ம இந்த உப்பு தண்ணியே உப்பாக இருக்கும். யூரியா சுற்றி அதிகமாக அந்த மண்ணில் போட்டதுனால கிணத்து தண்ணி முதற்கொண்டு உப்பாகவே இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 வருடம் ஆச்சு அந்த தண்ணி வந்து உப்பு நீரை வந்து இந்த தெளிந்த நீராக மாற்றுறதுக்கே 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து இந்த சுற்றி இருக்கிற நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறின பிறகு, மண் வந்து பண்பாடு ஆன பிறகு கிணத்து தண்ணியும் வந்து உப்புலேருந்து 80% மாறிச்சு. நல்லா தெளிந்த நீராக வந்து சுவை நீராக மாறி குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. குடிக்கவே மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஏரி பகுதியிலிருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து தான் குடிப்போம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் ஒரு 20% தான் இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குது பயிர். அப்போல்லாம் வந்து நான் நடவு போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வருஷம் நட்டு ஒரு 10-15 நாளுக்குள்ளே இறந்துடும் பயிர். அந்த பயிர் இறந்து திரும்ப எங்கேயோ 1-2 தான் துளுக்கும். திரும்பவும் அதை வந்து வர வைக்கிறதுக்கு ரொம்ப கடினப்பட்டோம். அந்த மாதிரி ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிற மக்கள் தயவுசெய்து ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல், நாங்கள் இப்போ எதையெல்லாம் செய்தோமோ ஆலோசனை வழங்கப்படும். இந்த 2 வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மண்ணை பண்பாடு பண்ண பிறகு வரப்பு பகுதியில் எல்லா இறந்த நண்டெல்லாம் திரும்ப வந்துருச்சு. இல்லாத உயிர்களே இல்லை, எல்லாமே திரும்பவும் நம்ம மண்ணில் மட்டும் இருக்கும், மற்ற நிலங்கள்லாம் இருக்கிறதில்ல. நோய்வாய்ப்பட்டு பிறகு நாங்கள் ஒரு இதில் வந்து 2 வருஷமாக முதல் வந்து மாப்பிள்ளை சம்பா நட்டு அந்த அரிசியை சாப்பிட்ட பிறகு நாங்கள் எங்கள் 3 போகமும் இயற்கையான அரிசி சாப்பிட்டதுலேருந்து எங்களுக்கு நோய்ங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. பெரிய பெரிய நோய்கள் எதுவுமே இல்லாமல் எப்போவுமே அதிகமாக ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற பிரச்சனையே சுத்தமாக முடிவுக்கு வந்துருச்சு. எல்லா பிரச்சனைக்கும் நம்முடைய உணவு தான் காரணம். இந்த இயற்கை விவசாயத்தில் விளைகிற அரிசியை நம்ம சாப்பிட்டா போதுமானது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமாக அரிசி கஸ்டமருங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 3000 கஸ்டமருக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பேன். அந்தளவுக்கு வேல்யூபிளான அரிசி இயற்கை விவசாயத்தில் உருவாகிற அரிசிகளை சாப்பிட்றது. பாரம்பரிய ரகங்களில் வந்து நாட்டு ரகங்களில் அதிக மருத்துவ குணம் உள்ள வந்து நெல்லுகளையே பார்த்து பயிர் செய்கிறோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்தது வந்து காட்டு யானமும் கருங்குருவையும். கருங்குருவை தீர்க்காத நோயே இல்லை. நான் ஏகப்பட்ட கஸ்டமருங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சர்க்கரை நோயாளியாக இருக்கட்டும், குழந்தையின்மையாக இருக்கட்டும், உயிரணுக்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கட்டும், வெண்குஷ்டம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும். எனக்கு எங்கள் அம்மாவுக்கே வந்து ஆரம்பத்தில் அந்த வெண்புள்ளி சின்னதாக இருந்தது. அதை வந்து ஒரு 6 மாதம் கருங்குருவை கொடுத்தோம், நல்லாயிருச்சு. கருங்குருவை மிக மிக மகத்துவமான நெல். உயிரணுக்கள் குறைபாடு உள்ள ஆட்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கும் அற்புதமாக வேலை செய்யும். எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். சித்தர்கள் நம்ம ஊரில் முதன்மையான அரிசி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கருங்குருவை தான். சித்தர்கள் பரிந்துரை செய்கிற அரிசி வந்து கருங்குருவை தான். கருங்குருவையை சேர்க்காம வேறு எந்த அரிசியும் வந்து அதனுடைய பலன் குறைவாக தான் இருக்கும். முதன்மையான அரிசி எல்லா நோய்க்கும். நீங்கள் ரொம்ப சீரியஸாக சர்க்கரை நோய் 400, 300, 350 இருக்குது அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சர்க்கரை நோய்க்கு கருங்குருவை முதன்மையாக கொடுக்கணும். அப்புறம் செட்டிநாட்டு கருப்பு கவுனி கொடுக்கணும். கருப்பு கவுனியிலே பல வகை உண்டு. அதில் செட்டிநாட்டு கருப்பு கவுனி உன்னதமானது. அதை கூட கலந்து கொடுக்கணும். கூட காட்டு யானம், B12 சஃபிஷியன்சி உள்ளவங்க, பாதை எரிச்சல் உள்ளவங்க, முட்டி வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனை, விட்டமின் டி சஃபிஷியன்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு காட்டு யானம் அற்புதமாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அன்னமழைக்கு வந்து தூக்கமின்மைக்கு நல்ல வேலை செய்யும்.
ஆட்டிசமான குழந்தைகளுக்கு இது கொடுத்து எனக்கு வந்து சாட்சியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிற பிள்ளைகள் வந்து அதனுடைய ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்குது, இது நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், மருத்துவ குணமும் அப்படி தான் சொல்லுது. இது தூக்கமின்மைக்கு நல்லா வேலை செய்யும். பிபி ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கருங்குருவை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ரொம்ப 130 140க்கு மேலே இருக்கிற பிபி உள்ளவங்க, நைட்டில் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கருங்குருவை மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். கருங்குருவையை கூட இன்னும் சில ரகங்களை நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அனிமியாக இருக்கிறவங்க, ரொம்ப வந்து ரத்த விருத்தியே உற்பத்தியே ஆக மாட்டேங்குது, கல்லீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்கள, ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட், மண்ணீரல் வீக்கமாக இருக்கிறவங்களுக்கு ரத்தசாலின்னு ஒரு அரிசி, அதை நீங்கள் நிறுத்தவே கூடாது. கரு தரித்த நாள்லேருந்து ரத்தசாலியை கொடுக்கலாம். அயன் சப்ளிமெண்ட்ரி குறைபாடு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரத்தசாலியும் இந்த கருங்குருவையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். மிக அற்புதமாக வேலை செய்யும். மிக மிக மருத்துவ குணம் உள்ள அரிசிகளில் வந்து கருங்குருவையும் ரத்தசாலியும் செட்டிநாட்டு கருப்பு கவுனியும் இது சேர்த்து நீங்கள் இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது. பிச்சாவாரின்னு ஒரு ரகம், அந்த ரகத்தை நம்ம இன்னும் காட்டுறோம். பிச்சாவாரின்ற ரகம் வலிப்பு உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பார்க்கின்சன் போன்ற நோய், நரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்கிறதா வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு இப்போ தான் வந்து ஒரு 2.5 ஏக்கர் மேல் பயிர் வச்சுருக்குறோம் பிச்சாவாரிங்கிற ரகம். இன்னும் நிறைய ரகங்களை பயிர் பண்ணியிருந்தோம். பகுருபி அப்படிங்கிற ஒரு ரகம், ஆந்திரா விதை பாதுகாப்பாளர் எனக்கு வந்து அந்த விதையை கொடுத்துருந்தாப்புல. அதனுடைய மருத்துவ குணத்தை அவர் எனக்கு சொல்லும்போது கிட்டத்தட்ட அவர் ஒரு 2000 பேருக்கு மேலே அதை கொடுத்து பார்த்துருக்காப்புல. கேஸ்ட்ரிக், அல்சர், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் உள்ளவங்க, அப்புறமா வந்து ஹெவியாக சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த அரிசியை வந்து அவர் இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. நாமளும் அதை வந்து இந்த முறையிலேருந்து விதையை எடுத்து பாதுகாத்து அடுத்த முறை ரொம்ப பரப்புவோம். இப்போ தான் எங்களுக்கு விதை கிடைச்சி அதையெல்லாம் நம்ம பயிர் செய்கிறோம். பக்கத்தில் எல்லாம் வந்து ரசாயன உரம் போட்டு பயிர் வைப்பாங்க. அது ரசாயன உரம் போடுற எந்த நிலங்கள்லையும் எந்த பூச்சியுமே இருக்காது, எந்த உயிரினங்களுமே வாழ்கிறதில்லை. ஆனால் நம்முடைய நிலங்களில் ஆரம்ப கட்டத்திலிருந்து முடியும் வரைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடியான பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சியோ தீமை செய்யும் பூச்சியோ இருக்கும். அதை நாங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தி கட்டுப்பாடு பண்ணுறது இல்லை. இயற்கை சார்ந்தே நாம் அதுக்கு அது இஷ்டப்படி என்ன வருதோ அதன்படியே விட்டுருவோம். அது நாள்பட எங்கள் நிலங்களில் வந்து எல்லா பூச்சிகளும் புழுக்களும் வளர ஆரம்பிச்சிது. பக்கத்து இருக்கிறவங்கள எல்லாமே மலடாக இருக்கும், எதுவுமே இருக்காது. காட்டு யானெல்லாம் நட்டோம்னாக்கா இந்த கிளி வந்து அதிகமாக வரும். ஒரு நாள் ஒரு கிளி வந்து போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து மறாத நாள் அவங்க ஃபேமிலி மொத்தமே ஒரு 150 கிளிக்கு மேலே வந்துடுவாங்க. வந்து எல்லா தென்னை மரத்துலேயும் உக்காஞ்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலத்தில் உக்காஞ்சி கட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. காட்டு யானை நெல்லை வந்து விரும்பி சாப்பிடும். கிளி, மயில், இந்த ஏரியாவில் மயில் இருக்குது. இப்போது மயில் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நீங்கள் வந்து ரசாயன உரம் பயன்படுத்துகிற நெல்லுங்கள்லாம் பக்கத்துலேயே பயிர் வைக்கிறாங்க. அதை வந்து என்னன்னு தெரியல, மயிலோ கிளியோ சாப்பிட்றது இல்லை. காட்டு யானத்தை வந்து கிளி அற்புதமாக சாப்பிடும். அதுவும் ஃபேமிலியாக வந்துடுவாங்க. எந்த உயிருமே வந்து அந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துகிற நெல்லை சாப்பிட்றது இல்லை. ஆனால் மனிதர்கள் மட்டும் நாம் மட்டும் சாப்பிட்றோம். ரசாயன உரங்களை வந்து நம்ம ஆரம்பத்தில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லோரும் வந்து எங்கள் ஃபேமிலியே சாப்பிட்டு நிறைய நோய்வாய்ப்பட்டாங்க. அம்மாக்கெல்லாம் வந்து பித்தப்பை கல் வந்து ரொம்ப பெருசாகி வெடித்து ரொம்ப சீரியஸ் ஆகி இறப்பு நிலைமைக்கு போயிட்டாங்க. தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி இன்டெஸ்டைன், அதை வந்து குடலில் நிறைய பிரச்சனை வந்து சாப்பாடே ஏற்றுக்காமல் ரொம்ப நாள் இருந்து இந்த கஞ்சியை மட்டுமே வச்சு கொடுத்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வெறும் கஞ்சியே பத்தியமாக வச்சுருந்து நான் கருங்குருவை அரிசி, பூங்கார் அரிசி, காட்டு யானம் இந்த மாதிரியான ரகங்களையே கொடுத்து அவங்கள காப்பாற்றணும். இப்போ நல்லா இந்த 7 ஏக்கர்லேருந்து வரைக்கும் வந்து அவங்க தண்ணி வைக்கிறாங்க, பயிர் வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாடு, 10 ஆடு இருக்குது, ஒரு 50 கோழி இருக்குது. எல்லாமே அவங்களே பராமரிக்கிற அளவுக்கு பலம் இருக்குது. அந்தளவுக்கு வந்து இந்த உணவு வந்து மறுபடியும் தன்னை ரெக்கவரி செய்யும். வீட்டில் அடிக்கடிக்கு ஃபீவர் வரும் எங்கள் பிள்ளைங்களுக்கு, வீட்டு ஆளுங்களுக்கு. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை சீசனல் மாறும்போதெல்லாம் ஃபீவர் வரும். அந்த மாதிரியான சீசனல் டிசீஸ் எல்லாம் சுத்தமாக நோய் எதிர்ப்பாற்றல் குறைபாட்டினால அந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தின அரிசிகளை சாப்பிட்டதுனால ஏற்பட்டது. அது எல்லாமே இந்த அரிசி வந்து சரி செய்தது. ஹாஸ்பிட்டல் செலவே எங்களுக்கு வந்து இப்போ கிடையாது. ஹாஸ்பிட்டலுங்கன்னா என்ன, ஏதாவது விஷப்பூச்சி எதனா கடிச்சா
மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுங்கிறத தவிர மற்றபடி எந்த ஹாஸ்பிட்டல் செலவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த அரிசிகள் வந்து நாட்டு ரகம் பாரம்பரிய அரிசிகள் வந்து அருமையாக வேலை செய்யுது. இப்போது இந்த உயிர்வேலி மாதிரி ஒரு பயிர் இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படின்னாக்கா உயிர்வேலி ரொம்பவும் முக்கியமானது. அதில் வந்து நாட்டு கேந்தின்னு சொல்லுவாங்க, அது நடுவது. அப்புறமா வந்து முத்துக்கொட்டை நடுறது, காராமணி, பச்சை பயிறு, உளுந்து இந்த மாதிரியான உயிர் வேலியாக வந்து நடும்போது பயன்படுத்துறது. அந்த மாதிரி இந்த முறை எங்களால் நட முடியலையான ஆட்கள் யாரும் வரல. நாங்கள் லாஸ்ட் டைம் மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் இந்த சமயங்களில் நடும்போது அதை நடுவோம். கம்பு நடுவது, காராமணி, பச்சை பயிறு, நாட்டு கேந்தி நடுறது, முத்துக்கொட்டையான் அதாவது சித்தாமனுக்கு நடுவது. இப்படியெல்லாம் நட்டோம்னா அந்த பூச்சிக்கொல்லி எங்களுக்கு மிக மிக கண்ட்ரோல் வரும். பூச்சிக்குன்னு நாங்கள் தனியாக எதுவும் ஒரு உரங்களே தயாரிக்கிறது இல்லை. இந்த பத்தில கரைச்சல் இதெல்லாம் கூட நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷமாக பத்தில கரைச்சல் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து அடி உரமாக நாங்கள் வந்து வெறும் உயிர் கரைச்சல், பஞ்சகாவியா அந்த மாதிரி மீன் அமிலம் இதெல்லாம் அது மண்ணுக்கு கொடுக்குறோமே அதோட சரி. மேலே ஸ்ப்ரே பண்ணுற இதுவே போயிடுச்சு. அதுக்கு அந்த உயிர் நன்மை செய்கிற பூச்சி அதிகமாகி தீமை செய்கிற பூச்சியினுடைய கண்ட்ரோல் வந்துச்சு. ஆரம்பத்தில் நாவா பூச்சி அதிகமாக வரும். கதிர் நாவா பூச்சி மொத்த நெல்லையும் பதிராக்கிடும். 2-3 வருஷம் அந்த அந்த கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த உயிர் வேலிகளை பயன்படுத்தும் போதும் சுத்தமாக அந்த நாவப்பூச்சியே எங்கள் நிலத்துல இருந்து வெளியேறிச்சு. எங்கேயோ 1-2 இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு வேறு கருப்பு குருவி ஒன்று இருக்கும். அந்த குருவி வந்து அதிகமாக உருவாயிருச்சு இந்த நம்ம இடத்துல. அந்த நாவப்பூச்சிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உயிர்வேலி ரொம்ப முக்கியமானது இயற்கை விவசாயத்துக்கு. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொடர்ச்சியாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, சுற்றி இருக்கிற மரங்கள், இந்த புங்க மரங்க, வேப்ப மரம் இதெல்லாமே நம்ம வந்து தழைக்காக அடி உரத்துக்காக வச்சுருக்குறோம். சீத்தா மரம் இது ஃபுல்லாமே சுற்றி சீத்தா மரம் வச்சுருக்குறோம். இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பத்தில கரைச்சல் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆரம்பத்தில் எளிமையாக இருந்தது. பக்கத்துலேயே எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. பூச்சிக்கொல்லியே வந்து நம்ம பயன்படுத்தவே தேவையில்ல. தானாகவே பயிர் தன்னை சரி செஞ்சுக்கும். ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான் இயற்கை விவசாயம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தன்னை பிக்கப் பண்ணிக்கும். ஒரு சில ஏரியாவில் தண்ணியும் இயற்கை சூழல் நல்லா இருக்கிற இடங்களில் முதல் வருஷத்துலேயே நல்லா பண்ணுறாங்க. கொஞ்சம் மண்ணும் தண்ணியும் என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் கெட்டு இருக்கிற இடங்களில் ஒரு 2-3 வருஷம் ஆகுது. இயற்கை இடுபொருள் ஆரம்ப கட்டத்தில் வந்து அதிகமாக நாங்கள் தயாரித்தது பஞ்சகாவியா. பஞ்சகாவியா தான் மண்ணை வளப்படுத்துறதுக்கு மிக எங்களுக்கு உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் பல வகையான புண்ணாக்கு. எங்களுக்கு பக்கத்தில் வந்து குடியாத்தில் வந்து புண்ணாக்கு நேரடியாக ஆடி கொடுப்பாங்க. கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, முத்துக்கொட்டை புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு இந்த மாதிரியான 7 வகையான புண்ணாக்கை கலந்து புளிக்க வச்சு அது வந்து ஏக்கருக்கு 20 கிலோ அந்த மாதிரி கணக்கில் விடுவோம். அப்படி ஆரம்பத்தில் பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறது, ரொம்ப எங்களை வந்து காப்பாற்றுறது எதுன்னு கேட்டிங்கனாக்கா உயிர் கரைச்சல். 10 லிட்டர் கோமியம், 2 முட்டை, ஒரு 10 கிலோ சாணி. இதுவே போதுமானது இயற்கை விவசாயத்துக்கு. ஒரு 2-3 வருஷம் கழிச்ச ஆட்களுக்கு முதல் வரவங்களுக்கு இன்னும் ஒரு சிலது இடுபொருளாக செய்ய வேண்டியது வரும். மண்புழு உரம் குப்பையிலே நாங்கள் வந்து உயிர் கரைச்சல் விட்டோன்னே மண்புழு உரமாக கன்வெர்ட் ஆகிடும். எம்பிஏ படிச்சுட்டு வந்த பிறகு அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு வர்றதே அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து இதை செய்யணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன். நான் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், மாட்டு பண்ணை. இப்போவும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு அடிப்படையாக வந்து முதல்ல வந்து இயற்கை விவசாயத்தை வந்து மேம்பாடு செய்தோம். இயற்கை விவசாயத்தில் வந்த பிறகு இதில் வந்து இன்கம் இருக்குமா, இதில் வளர்ச்சி அடைய முடியுமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இது முடிவு கட்டும். நல்ல வருமானம் உண்டு. இதை எடுத்து செய்கிறதுக்கு தான் இப்போதைக்கு ஆள் இல்லை. முதல்ல வந்து எப்படி செய்யணும், எதை செய்யணும், என்ன மாதிரியான ப்ராடக்டை வந்து இந்த நெல்லை வந்து முதல்ல எது மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரியான நெல்லை வந்து தேர்ந்தெடுத்து இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் வாலிபர்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுத்து வரணும். அப்படி வந்தால் தான் எதிர்காலத்தில் வந்து நம்ம நோயில்லாத ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும். மிக மிக முக்கியமானது இக்காலத்தில் எல்லோரும் நோய்வாய்ப்பட போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து கடினமான மருத்துவ செலவுகள் ஆக போகுது. இதையெல்லாம் நம்ம வந்து தடை செய்யணும்னா எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இன்றைக்கி இருக்கிற படித்த இளைஞர்கள் இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இதில் அதிகமான மதிப்பு கூட்டிய பொருட்களை செய்யணும். இதை உலகம் முழுவதும், அதுவும் தமிழகத்தில் இருக்கிற 300க்கும் மேற்பட்ட நாட்டு ரக விதைகளை எடுத்து பரப்பணும்.
அதிலிருந்து மதிப்பு கூட்டி இதில் வந்து நிறைய செல்வங்கள் நிறைஞ்சிருக்கு. கூட்டமைப்பாக உருவாக்கி அதன் கருத்தை பரிமாறி இதை மதிப்பு கூட்டி பொருட்களை உருவாக்கி உலகம் முழுசும் இதை நம்மளால் வந்து பரப்ப முடியும். இந்த ரக அரிசிகளில் வந்து நாம் வந்து பல நோய்களை தீர்க்க முடியும். நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு நாங்களே சாட்சி எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 3000 கஸ்டமருக்கு மேலே பல நோய்களை தீர்த்துருக்குறோம். சர்க்கரை நோயெல்லாம் வந்து சொன்னபடி கட்டுப்படும். ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க கூட இது வந்து அருமையாக வேலை செய்யும். இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் நஷ்டம் வரும், அதில் லாபம் கிடையாது இப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அதில் வந்து நாம் சரியான கவனக்குறைவாக செய்கிறதுனாலையும் வியாபார தந்திரத்தை நாம் வந்து வியாபாரத்தின் மீது கவனம் செலுத்தாதவங்களுக்கு தான் அந்த மாதிரியான குறைகள் வரும். நாம் முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து வியாபாரத்தில் கரெக்டாக நம்ம வந்து கவனம் வச்சு செய்தோம்னா ரொம்ப அருமையாக வந்து இதில் வருமானத்தை ஈட்டலாம். இன்னும் நிறைய பேர்களுக்கு இதை ஊக்குவிக்கலாம். அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து திறந்து கிடக்குது. புதிய ரகங்கள், அதாவது வந்து நாட்டு ரகங்கள்லேயே இன்னும் பயிர் வைக்காத விதையாக பாதுகாப்பில் மட்டுமே இருக்கிற ரகங்கள் இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த ரகங்களெல்லாம் பயிர் வைக்கலாம். இப்போ நாம் இது அதிகமாக தெரிஞ்சது செட்டிநாட்டு கருப்பு கவுனி, கருங்குருவை, பூங்கா, ரத்தசாலி இந்த மாதிரியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகம் ஒரு 10 ரகம் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர்த்து இன்னும் 300 வகையான நெல் இருக்குது. 300 வகையான நெல்லுக்கு மேலே பாதுகாப்பில் இருக்குது, விதையாக பாதுகாப்பில் இருக்குது. அதை ஒரு மனுஷன், ஒரு ஏரியாவுக்கு ஒரு மனுஷன் வந்து அதை எடுத்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களிலிருந்து விதைகளை நம்ம வாங்கி வருகிற இளைஞர்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் தயார். வர்றவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்கும் அல்லது ஆலோசனை சொல்கிறதுக்கும் தயார் நிலையில் இருக்கிறோம். இயற்கை விவசாயத்துக்கு மாடு இருந்தால் போதும், 10 ஏக்கர் 2 மாடு இருந்தால் போதும், 10 ஏக்கர் வரைக்கும் பயிர் வைக்கலாம். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த உயிர் கரைச்சல்னு ஒன்று கண்டுபிடிச்சதில் ரொம்ப அருமையாக வேலை செய்கிறது. அதே போல் எதிர்காலத்தில் நம்ம வந்து என்னெல்லாம் செய்யலாம் இந்த இயற்கை விவசாயத்தை சார்ந்து அப்படின்னா, மாட்டு பண்ணை வைக்கலாம், ஆட்டுப்பண்ணை, ஒருங்கிணைந்த பண்ணையாக இது வந்து அமைக்கலாம். கோழி பண்ணலாம். இப்போ நம்மள்தே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 கோழி இருக்குது, 10 மாடு இருக்குது, 10 ஆடு இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். இதையே நம்ம பெருசாக பண்ணலாம். 50 மாடு 60 மாடு வைக்கலாம், எருமையை வளர்க்கலாம். வர யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரவங்களுக்கு வந்து பால் உற்பத்திக்காக வந்து எருமை பண்ணை வைக்கலாம், ஆட்டு பண்ணை வைக்கலாம், கோழி பண்ணை வைக்கலாம். இது எல்லாமே லாபகரமானது தான். கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது. ஒருங்கிணைந்த பண்ணையும் செய்யலாம். இயற்கை விவசாயத்துக்கு வந்து அதிகமாக வந்து செலவாகுங்கிற கோட்பாட்டுக்கு இடம் இல்லை. நம்ம உரமே வாங்க போகிறது கிடையாது. என்னென்னா லேபர். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா லேபர் பிரச்சனை தான். நடவுக்கு சீக்கிரமாக ஆள் வர மாட்டாங்க, களை பறிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. தக்க சமயத்தில் நாம் வந்து சரியாக வந்து செய்துட்டோம் அல்லது வந்து மிஷினரியை இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், திறமையாக பயன்படுத்திக்கிறோன்னா நம்ம இதை மாதிரி ஒரு அருமையான ஜாபு இந்த இன்றைக்கி இருக்கிற சீசனெல்லாம் எதுவுமே கிடையாது. சுதந்திரமான ஜாபு. வேறு எந்த ஜாபுக்காவது போனோம்னாலும் நம்ம வேறு அதுக்கு சுப்பீரியருக்கு நம்ம வந்து ஒபே பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்முடைய செல்ஃப் பிஸ்னஸில் இது வந்து ரொம்ப முதன்மையாக வரக்கூடிய பிஸ்னஸ்ஸு. இதுவும் ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். இதை நம்ம மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை செய்யலாம். கருப்பு கவுனி அரிசியில் வந்து லட்டா செய்கிறாங்க, சில பலகாரங்கள் செய்கிறாங்க. நிறைய அரிசிகளில் வந்து அதிரசம், முறுக்கு இந்த மாதிரியான மதிப்பு கூட்டின பொருட்களை வந்து செய்கிறாங்க. கஞ்சி மிக்ஸை செய்கிறாங்க, சத்து மாவாக செய்கிறாங்க. ஏகப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து நம்மளால் செய்ய முடியும். உலகத்துக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளை நம்ம வழங்க முடியும். தமிழ்நாடு முழுசும் வந்து நோயில்லாத நாடாக உருவாக்க நம்மளால் முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து கோழி பண்ணை ரொம்ப அருமையான லாபகரமாக இருக்குது. இன்றைக்கி நாட்டுக்கோழி பண்ணை கூடவே ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம ஃபினான்ஷியலை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கும். கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். ரொம்ப கடன் வாங்கி தான் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 1 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் இதெல்லாம் வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் உள்ள ஆட்களெல்லாம் இதை எடுத்து அருமையாக செய்யலாம்.